கலவரம் நடக்குதுன்னு தெரிஞ்சு அங்கே அனுப்பி வச்சிங்களா? நாங்க கலவரத்தை கண்ட்ரோல் பண்றதா இல்ல காணாம போனவங்களை தேடிட்டு இருக்கிறதா? நிலா சார் தயவு செஞ்சு எப்படியாவது என் பொண்ணை எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் அங்கிள், என் அம்மா பாவம், எங்களுக்கு வேற யாருமே இல்ல. எப்படியாச்சும் எங்க அம்மாவை கண்டுபிடிச்சிருங்க. நாங்க அங்கேதான் போறோம். உங்க பொண்ணோட போட்டோ இருந்தா கான்ஸ்டபிள்கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க சார். வந்துருச்சா பாருங்க. வந்துருச்சு சார். அனுப்பிட்டேன் சார். சார், நானும் உங்க கூட வந்து எங்க அம்மாவை தேடுறேன் சார். கலவரம் நடக்கிறத நீ பார்க்க கூடாதுமா, பயந்துருவ. இல்ல சார், நான் பயப்பட மாட்டேன். எங்க அம்மாவை பார்க்கணும், என் வித்துவை பார்க்கணும். என்ன சார் இது? அவங்கள விடுமா, அவங்க போனாதான் அம்மாவை கண்டுபிடிக்க முடியும். தாத்தா, நானும் அவங்க கூட போறேன். போய் வித்துவை தேடுறேன். நான் எங்க அம்மாவை பார்க்கணும். ப்ளீஸ் சார், என்ன கூட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். கலவரத்துல நாங்களே சேஃபா இருக்க முடியாது. உன்னை எங்களால பாத்துக்க முடியாதுமா, சொன்ன கேளு. நான் வேணா உங்க கூட வரேன் சார். நான் என் பேத்தியை பார்த்துப்பேன் சார். சரி வாங்க, ஆனா நான் சொல்லாம எங்களை விட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது. போக மாட்டேன் சார். ம், டிரைவர் ஐயா. நீ வீட்டுக்கு போ. நானும் நிலாவும் சார் கூட போறோம். சரிங்க ஐயா. ம், போலாம். சரிங்க சார். டயர்டா இருக்கா? ஆமா, கால் வலி வேற ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க இருந்து எப்படி வீட்டுக்கு போறதுன்னே தெரியல. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? ரொம்ப தூரம் இருக்கு, நம்ம நடந்தெல்லாம் போக முடியாது. இங்க ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்போம். இப்ப எப்படி உங்ககிட்ட இருந்து தப்பிக்க போறோம்னே தெரியல. விடாம கொலவெறியோட துரத்துக்கிட்டே வரானுங்க. இன்னைக்கு நைட்டு மட்டும் எப்படியாவது கடத்திட்டோம்னா போதும், தப்பிச்சிடலாம். என்ன சொல்ற? இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியாதா? முதல்ல உயிரோட இருப்போமானே தெரியல. சாரி, ரொம்ப வலிக்குதா? ஆமா. எமர்ஜென்சிக்கு மெடிக்கல் ஷாப்பை கூட ஓபன் பண்ண விடாம எல்லாத்தையும் மூடிட்டானுங்க. நான் கூட இருந்த என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. சரி, பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கான்னு போய் பார்ப்போம். காலிங் பில் அடிச்சு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு கேட்போம். சரி வா போலாம். பார்த்து இது பாபா. ஏய், அந்த போறான் போறான். புடிங்கடா அவனை. இல்லங்க. ஏய், நில்லுடா அவனை. வா சீக்கிரம் வா. ஏய், நில்லுடா. விடாதீங்கடா. வாங்க. ஏய், சீக்கிரம் வாங்கடா. மாட்டீங்களா? ஏண்டா என்ன அடிச்சுட்டு தப்பிச்சு போயிடலாம் பாத்தீங்களா? விட மாட்டேன். இந்த கலவரத்துல யாருக்கு என்ன ஆனாலும் கேள்வியே இல்ல. உங்களை இங்கேயே வெட்டி புதைச்சாலும் எவனு கேட்க வர மாட்டான். ஏய்! கடைசியா இந்த இடத்துல தான் அவங்க இருந்ததா செல்போன் சிக்னல் காமிக்குது. இங்கதான் அவங்க போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. மாப்பிள்ளையோட கார் இங்க நிக்குது. பாப்பா பீம்பாய்க்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அவருக்கு ரொம்ப முக்கியமானவங்க கூட இருக்கிறதா சொன்னார்னு சொன்னா, ஒருவேளை வித்யா மாப்பிள்ளை கூட தான் இருந்தாலோ? தாத்தா, இது பீம்பாயோட கார் மாதிரியே இருக்கு. பீம்பாய் மட்டும்தான் இந்த மாதிரி கார் வச்சிருப்பாரா? நிறைய பேர் வச்சிருக்காங்கம்மா. கான்ஸ்டபிள் சார், அங்க போய் பாருங்க. ஓகே சார்.
வாடா இங்கே வா. சொல்லுங்க சார். எங்கே போகிற நீ? 144 போட்டிருக்கல, வெளியே ஏன்டா சுற்றிட்டு இருக்க? ஆஃபீஸ் முடிச்சுட்டு பைக்கில் திரும்பி வந்துட்டு இருந்தேன் சார். அப்போ நிறைய பேர் கைது 60 உருட்டுக்கட்டையும் வச்சுக்கிட்டு என்னை மறித்து என் பைக்கை கொளுத்திட்டாங்க சார். அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு உயிரை கைதை பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டு இருக்கேன் சார். நீ எந்த ஏரியாவுக்கு போனோம்? நுங்கம்பாங்க சார். என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன் சார். வந்துடுவானா இல்லை வண்டியில் கொண்டு போய் வேணுமா? வேணாம் சார், வந்துடுவான். கதவரக்காரங்க எங்கள் குடிசையை தான் கொளுத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு அராஜகம் தாங்க முடியுது சார். ஆமாம், இவங்களை எங்கேயாவது பார்த்தியா? இது சார். சார் நீ போ. வரேன் சார். தாத்தா பயமா இருக்கு. விது அடிச்சிருப்பாங்களா? பயப்படாதடா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. கவலைப்படாத, தைரியமா இரு. அம்மா உன்னை தைரியமா இருக்கணும்னு சொல்லியிருக்கால. சார் உங்க பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க? விது அழாத பாப்பா, உங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவங்க வந்த வண்டியை இங்கே தான் தடுத்து நிறுத்திருக்கானுங்க. அவங்க இங்கேருந்து எங்கேயோ தப்பிச்சு போயிருக்காங்க. நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். விது நீ எங்க இருக்க? காலேஜ் ரோட்ல மிடில் ஏஜ்ல ஒரு பையனையும் பொண்ணையும் எரிச்சு கொண்டு இருக்கானுங்க. பாடி ரோட்ல கிடக்கு. ஓவர். மெசேஜ் ரிசீவ்டு. யாரும் அடையாளம் தெரிஞ்சா? தெரியல, விசாரிச்சுட்டு இருக்கோம். ஓவர். மெசேஜ் ரிசீவ்டு சார். ஓவர். சார் சார் பக்கத்து தெருவில் எரிஞ்ச நிலையில 2 பாடி கிடைக்காதா ஒயர்லெஸ் இன்ஃபர்மேஷன் வந்து. சரி வாங்க போய் பார்க்கலாம். வாங்க சார். பண்ணிட்டாங்க. எல்லாம் போங்க 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 அந்த பக்கம் போங்க. யார் நிக்க வேண்டாம், கிளம்புங்க. கிளம்புங்க போங்க. அப்பா சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்கப்பா, வீட்டுக்கு கிளம்புங்க. எப்படி நடந்திருக்கும்? யாரையா பண்ணியிருப்பா? இந்த ஏரியா முழுக்க கலவரமா இருந்ததில்ல சார். கலவரம் பண்ணவனுங்க 2 பேரை அடிச்சு தூக்கிட்டு வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டுதா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து சொன்னாங்க சார். இதெல்லாம் பார்த்தா நமக்கே பயமா இருக்கியா? அப்புறம் பப்ளிக் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க? நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு அடிபட்டிருக்காங்க. பாவம், இவங்க யாருன்னே தெரியல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வீட்டில் இருக்கிறவங்க இவங்களை எங்கே தேடிட்டு இருப்பாங்களோ, இல்லை இவங்க வருவாங்கன்னு வீட்டில் குழந்தைங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கலாம். வித்யா வித்யா சார் பாருங்க சார்.
இல்ல சார். சார் இல்ல சார், இது என் பொண்ணு இல்ல சார். என் பொண்ணு இல்ல சார். கன்ஃபார்மா? இல்ல சார், இது நிச்சயமா என் பொண்ணு இல்ல சார். எங்க அம்மாவை பார்க்கணும். பப்ளிக் பேனிக் ஆகிற மாதிரி இது இங்க இருக்க வேணாம். ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஜிஹெச்சுக்கு கொண்டு போக சொல்லிருங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஏரியா முழுக்க யாராவது மிஸ்ஸிங் ஆன விசாரிங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது ரிப்போர்ட் ஆயிருக்கான்னு கேளுங்க. எஸ் சார். சார் இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க பாப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு கால் பண்றோம். சார் முதல்ல பாப்பாக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்து தூங்க வைங்க சார். என் அம்மாவை பார்க்குற வரைக்கும் எதையும் சாப்பிட மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். நான் வித்துவை பார்க்கணும். சார், என் பொண்ணு பார்க்காம எங்களால வீட்டுல இருக்க முடியாது சார். நாங்களும் உங்க கூட வர்றோம் சார். என்ன சார் நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்க? சரி போய் ஜீப்ல ஏறுங்க. சரிங்க சார். யோ இந்த பாடிங்கள ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏத்தி விட்டுட்டு நீங்க வந்துருங்க. ஓகே சார், சரியா? நாங்க பாத்துக்கிறோம். வாங்க சார் போலாம். சரிங்க சார். வா. அம்மா லக்ஷ்மி, மெதுவா. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. எடுத்துட்டு வரேங்க. உட்கார் வித்யா. குடு. வணக்கம்மா. இந்தம்மா. வணக்கம் தம்பி. அவருக்கு கொடு. நன்றிம்மா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியல. உங்களை இங்கே வெட்டி புதைச்சாலும் எவனு கேட்க வர மாட்டான். ஏய்! ஏய், போடா அந்த பக்கம். போடா. அப்படி போ. போங்கடா. ஒரு அடி எடுத்து வச்சிக்க, இதுல இருக்கிற புல்லட் உங்க தலைய சிதைச்சிடும். ஏண்டா, எவனோ முகம் தெரியாத ஒருத்தன் உங்க எம்எல்ஏவை கொண்டுட்டு போயிருக்கான். அவன் யாருன்னு தேடுறத விட்டுட்டு ரோட்ல போற வர அப்பாவிங்களா அடிக்கிறீங்க. தொலைச்சிருவான், ஜாக்கிரதை. மிலிட்ரிக்காரன்டா. பார்டர்ல தீவிரவாதிகளை சுடுற மாதிரி சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன். பெருசு வேணாம், இது உனக்கு தேவையில்லாத வேலை. நீ தானடா சொன்ன கலவரத்துல கொன்னா எவனை கேட்க மாட்டான்னு. அதேதான் உனக்கும். உன்னை கொன்னாலும் எவனும் கேட்க மாட்டான்ல. சுடட்டுமா? வேணா, நான் செத்தா இந்த ஏரியாவே பத்தி எரியும். எரியட்டும்டா, அதை பார்க்க தான் நீ இருக்க மாட்டியே. ஏய் போங்கடா. எதுக்கு இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? போறீங்களா இல்ல சுடட்டுமா? போங்கடா. ஐயா இவங்க ஏன்? ஏய் நில்லுங்கடா. வாங்க. என்னம்மா? இவனுங்க என் கையில இருந்த போனு, என் கழுத்துல இருந்த தாலி செயின் எல்லாமே பறிச்சுட்டாங்க. தாலிய பறிச்சுட்டானுங்களா? எவன்டா அவன்? இன்னும் 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கல, உங்களை தொலைச்சி கட்டிடுவேன். ஒருத்த விடாம எல்லாரையும் சுட்டு பொசுக்கிடுவேன். ராஸ்கல்ஸ். எம்எல்ஏ செத்தா ஊர்ல இருக்கிறவங்க சொத்தை எல்லாத்தையும் கொள்ளடிப்பீங்களா? ஐயா இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும். நீங்க பாருங்க, நீங்க கொடுக்க சொன்னீங்க, நான் கொடுத்துட்டேன். வேற எதுவும் பண்ணல.
நீங்களே எங்களை விட்டுருங்க. நீங்க சொன்னது சரிதான் தம்பி. இவனுங்களை எப்படியே விட்டுற கூடாது. ஏதாவது பண்ணணும். அப்பதான் திருந்துவானுங்க. ஓடுங்கடா. டேய் நில்லுங்கடா டேய். பயப்படாதீங்க. வாங்க போலாம். வாங்க. இந்தாங்க. ஐயோ, கொஞ்சம் பாத்துமா. என்னாச்சு? என்னாச்சு? இல்ல இல்ல. கால்ல அடிபட்டுருச்சா? உட்காரு உட்காரு உட்காரு. உட்காரு உட்காரு உட்காருமா. கால்ல அடிபட்டிருக்கா? ஆமா பாட்டி. காலையில இருந்து டிவியை திறந்தாலே இந்த நியூஸ் தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அவனுங்கெல்லாம் திருட்டு ராஸ்கல் செய்யா. இந்த மாதிரி கலவரத்தை அவனுங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் கொள்ளையடிக்கிறானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்தாதான் அடங்குவானுங்க. மிலிட்டரி வந்துட்டு இருக்கு தம்பி. நாளைக்கு காலையில பாருங்க, இந்த இடமே வேற மாதிரி இருக்கும். யா, நீங்க மட்டும் வரலன்னா என்னால அவனுங்களை சமாளிச்சிருக்க முடியாது. இப்போ நாங்க 2 பேரும் உயிரோட இருக்கோம்னா அது காரணமே நீங்க தான். ரொம்ப நன்றிங்க ஐயா. பரவாயில்லப்பா, இதுல என்ன இருக்கு? ஒரு மிலிட்டரி மேனா சொசைட்டில யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் கேட்க வேண்டியது என்னோட கடமை. எதையும் நமக்கு என்னன்னு கடந்து போகாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தா தானே நாம எல்லாரும் நிம்மதியா வாழ முடியும். ஏமா, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா? என்னம்மா, இவர் உன் புருஷன் தானே? ஆமா பாட்டி. ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். தம்பி நீயும் வாப்பா. வா. வாமா. வாங்க. பாத்து. நான் பிடிச்சுக்கிறேன். வா, மெதுவா வா. வாங்க. கழுத்துல இருந்த தாலி செயினை பறிச்சுட்டு தான் இவர் என்கிட்ட சொன்னாரு. செயின் எங்கம்மா? குடு. இத போட்டுக்கம்மா. இந்தப்பா, இத உன் பொண்டாட்டி கழுத்துல போடு. என்னையா யோசிக்கிற? என் பொண்டாட்டி காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான். வாங்கி கழுத்துல போடு. நல்ல நாள் அதுவுமா. திருட்டு பையன் கழுத்துல இருந்த தாலி செயினை பறிச்சிருக்கானே, அது நல்ல சகுனம் இல்லையா? இங்க பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காம அந்த தாலி செயினை உன் பொண்டாட்டி கழுத்துல போட்டு விடு.
எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. என்னப்பா உன் பொண்டாட்டி கழுத்துல தானே போட போற, இதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிற? தைரியமா போடுப்பா.